அமெரிக்காவின் மத்திய அரசு வெளியேறிய சர்வதேச அமைப்பில் அந்நாட்டின் மாகாண அரசு இணைந்துள்ளது அங்கு அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பின் பல்வேறு சர்வதேச அமைப்புகளில் இருந்து அமெரிக்கா வெளியேறுவதாக அறிவித்தார். அதன்படி ஐநாவின் முக்கிய அமைப்பான WHO அதிகாரப்பூர்வமாக அமெரிக்கா வெளியேறியது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு சர்வதேச அளவில் எதிர்ப்பு கிளம்பியது. இதனிடையே அமெரிக்காவின் மத்திய பெடரல் அரசு உலக சுகாதார அமைப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக விலகிய நிலையில் அமெரிக்க மாகாணமான கலிபோர்னியா மட்டும் தனியாக WHO அமைப்பில் இணைந்துள்ளது. இதன் மூலம் இந்த அமைப்பில் இணைந்த முதல் அமெரிக்க மாகாணம் என்ற வரலாற்றை கலிபோர்னியா படைத்துள்ளது. சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்ற உலக பொருளாதார மன்ற கூட்டத்தில் WHO இயக்குனர் டெட்ராஸ் ஆதானம் கெப்ரியேசஸை சந்தித்த பிறகு கலிபோர்னியா கவர்னர் நியூசம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இது ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க பெடரல் அரசுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்க அரசியலமைப்பு சட்டப்படி வெளிநாட்டு அமைப்புகளுடன் ஒப்பந்தம் செய்வது மத்திய அரசின் பிரத்யேக அதிகாரம். ஆனால் கலிபோர்னியாவின் இந்த செயல் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என ட்ரம்புக்கு நெருக்கமான அதிகாரிகள் விமர்சித்துள்ளனர். இதுகுறித்து தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ட்ரம்ப், அமெரிக்க வரிப்பணம் வீணாவதை தடுக்கவே நாங்கள் WHO விலகினோம். ஆனால் கலிபோர்னியா போன்ற இடதுசாரி மாநிலங்கள் மீண்டும் உலகளாவிய அமைப்புகளிடம் அடிபணிய விரும்புகின்றனர் என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் கலிபோர்னியாவுக்கு மத்திய சுகாதார நிதியை நிறுத்துவது குறித்து பரிசீலனை செய்யப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவில் ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழ் உள்ள மத்திய பெடரல் அரசுக்கும் மாகாண அரசுக்கும் மோதல் வெடித்துள்ளது அமெரிக்க அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது.